ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ். எஸ், அதுல முதல்ல நம்ம பார்க்க போற படம் என்னன்னா கசட தபர. இந்த படத்தை பாத்தீங்கன்னா எப்ப வந்துச்சு எப்ப போச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரீன் பிளே, நான் லீனியர் எடிட்டிங்ல இந்த படத்தை பண்ணிருப்பாங்க. ஒரு கேரக்டர் வந்து எப்படி இன்னொரு கேரக்டரை பாதிப்படைய செய்ய வைக்குது அப்படிங்கறதா இதோட மிக முக்கியமான ஐடியாவு. ஸோ நான் வந்து யாரோ ஒருத்தர்ல அவங்களுக்கே தெரியாம இல்லை எனக்கே தெரியாம பாதிப்படைய வச்சிருப்பேன். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இன்னொன்னு போகும். இந்த கதாபாத்திரங்களோட ஒன்னோட ஒண்ணு எங்க வந்து மேட்ச் ஆகுது, லிங்க் ஆகுதுங்கிறதா இந்த ஸ்கிரீன் பிளே. கண்டிப்பா பார்க்கணும். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற படம் கண்ணகி. இந்த படத்தை பத்தி பேசணும்னா நம்ம ஹார் கணக்குல பேசலாம். சொசைட்டியை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்றோம், நம்மள இந்த சொசைட்டி எப்படி ஜட்ஜ் பண்றாங்க, அதுல நம்ம எடுக்கிற லைஃப் டெசிஷன் எப்படி ஒரு குட் ரீசனிங்கா அமையுது அப்படிங்கிற தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் கண்ணகி. இதுல முக்கியமா படம் பார்த்து வரும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, நம்ம மத்தவங்க மேல எப்போதுமே இந்த ஜட்ஜிங் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறும். மூணாவதா நம்ம பார்க்க போற படம் வினோதிய சித்தம். வினோதிய சித்தம் பொறுத்த வரைக்கும் சமுத்திரக்கனி அவர்கள் அற்புதமான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு. இது வந்து ஸ்டேஜ் டிராமால இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். ஸ்டேஜ் டிராமாவை சினிமாவை மாற்ற முடியுமானா கண்டிப்பா மாத்தலாம். அது எவ்வளவு அழகா பண்ண முடியுமோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வினோதிய சித்தம் சொல்லலாம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கடவுளை வணங்குவது, கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கை வைப்பது, கடவுள் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்காருங்கிற பல திட்டங்களை நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். இந்த படம் டெஃபினட்டா பாருங்க. பார்க்கலைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சஜஸ்ட் பண்ணுங்க பார்த்துட்டு. நாலாவதா நம்ம பார்க்க போற படம் சிலுக்கற்பட்டி. எனக்கு சுனியனோட பாட்டு தான் மோஸ்ட் ஃபேவரட். ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அழகான படம்னே சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இந்த படத்துல ரொம்ப அடுத்த விஷயம் என்ன தெரியுமா, நீங்க இந்த படத்தை உட்காந்து தனியா பார்க்கறத விட உங்க பார்ட்னர், அதாவது கப்புலா உட்காந்து பாத்தீங்கன்னா நிறைய புரிதல் ஏற்படும். சொல்ல போனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்போடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது வேற லெவல்ல மாறும். அஞ்சாவதா நம்ம பார்க்க போற படம் போர்த்தொழில். இது ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. எஸ், போர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஆகட்டும், அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் எப்படி கனெக்ட் பண்ணி ஒன்னோட ஒன்னா நம்ம லைஃப்க்கு எப்படி பயன்படுத்துறோங்கிறத ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் ஏன் நான் சொல்றேன்னா நிறைய பேர் இந்த படத்தை இன்னும் பார்க்கல. ஸோ நாங்க இன்னைக்கு சொன்ன இந்த 5 படங்கள் இருக்குல்ல, இது வந்து ஏன் அண்டர் ரேட்டட்னா நிறைய படங்கள் வந்து நல்ல படமா இருக்கும், ஆனா பார்க்க மிஸ் பண்ணிருப்போம். ஓடிடியில பார்க்கலாம்னு நினைப்போம், ஆனா அதுக்கு டைம் கிடைச்சிருக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அந்த படங்கள் ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. டேக் கேர், பை பாய். பாய்.